வணக்கம். புதுவரவு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த புதுவரவு நேர்காணலிலே இன்றைக்கு என்னை பேட்டி காண்கின்ற புதுவரவு சார்ந்த நிர்வாகிகளுக்கு, இதனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. என்னுடைய இருப்பிடம் அரக்கோணம். நான் இளமை காலங்களில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் எங்களுடைய குடும்பம் ரயில்வே குடும்பம், அதுக்கு முன்னாடி விவசாய குடும்பம், அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனார் ரயில்வேயில் பணிபுரிந்து நானும் ரயில்வேயில் 1984 நானும் ரயில்வேயில் பணிக்கு சேர்ந்துள்ளேன். மேலும் என்னுடைய பணிக்காலத்தில் சரியான முறையில் ரயில்வேக்காக பணியாற்றி கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் பணி ஓய்வு பெற்றேன். அதாவது 37 வருஷங்கள் நான் ஒரு சிறப்பான ரயில்வேயில் நான் பணியாற்றியிருக்கின்றேன். மேலும் நான் ரயில்வேயில் பணியாற்றுகின்ற காலத்திலும் சரி, அதற்கு முற்பகுதியில் நான் ஒரு தேசிய கட்சியை ஆதரித்து தேசிய கட்சி உறுப்பினராக கூட இருந்திருக்கின்றேன். தொடர்ந்து இப்போவும் இருந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் நான் ரயில்வேயில் பணிபுரியும் போது நான் ஒரு தொழிற்சங்க தலைவர். நான் சதன் ரயில்வே மசூர் யூனியனில் நான் கிளை செயலாளராக நான் தொழிலாளர்களுக்காக பணியாற்றியுள்ளேன். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பணிக்காலத்திலே தொழிற்சங்க பணியில் தொழிலாளர்களுக்கு பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். கிளை லெவல்லையும் சரி, ஆக்சுவலாக டிவிஷன் மட்டத்திலையும் நான் பல பணிகளை செய்து தொழிலாளர்களுக்கு பல உரிமைகளை மீட்டு கொடுத்துள்ளேன். மேற்கொண்டு எனக்கும் தலைமைக்கும் ஒரு சிறிய கருத்து வேறு காரணத்தால் நான் அந்த ஒரு எஸ்ஆர்எம் என்கின்ற அந்த தென்னக ரயில்வே மசூர் யூனியனிலிருந்து என்னை நான் விலக்கப்பட்டேன். விலக்கப்பட்டதனால் மறுபடியும் எனக்கு ஒரு தேசிய கட்சியிலே அதனுடைய தொழிற்சங்கமான பிஎம்எஸ், பாரதிய மஸ்தூர் சங் என்கின்ற ஒரு தேசிய இயக்கம், அந்த இயக்கத்திலே தென்னக ரயில்வே பகுதியிலே நான் டிஆர்கேஎஸ் என்கின்ற பிஎம்எஸ்னுடைய அஃபிலியேட்டட் யூனியன் தக்ஷன் ரயில்வே கார்மிக் சங்கம் டிஆர்கேஎஸ் என்ற யூனியனில் நான் சென்னை கோட்டத்தினுடைய செயலாளராக நான் பணியாற்றியிருக்கின்றேன். நான் ரிட்டையர்ட் ஆகிற வரலும் சென்னை கோட்டத்தில் நான் பணியாற்றி டிஆர்கேஎஸில் நான் பிஎம்எஸ்னுடைய சார்பாக நான் பணியாற்றியிருக்கிறேன். அப்போது நிறைய தொழிலாளர்களை என்னால் ரொம்ப சுயமாக எல்லோரையும் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைத்தது. அவங்களுக்கும் நிறைய உரிமைகளை நான் வாங்கி கொடுத்திருக்கேன். மேற்கொண்டும் நான் இந்த ஜோனல் வைஸ் பிரசிடெண்ட்டாக கூட நான் தக்ஷன் ரயில்வே கார்மிக் சங்கத்தில் பல உரிமைகளை பெற்றுக் கொள்கிறேன். மேற்கொண்டு என்னுடைய பணிகளை என்னுடைய மேற்கொண்டிருக்கின்ற அதிகாரிகளும் சரி, சக தொழிலாளர்களும் என்னை மிகவும் விரும்புவார்கள். என்னுடைய பணி ரயில்வேல ரொம்ப சிறப்பாக என்னுடைய பணியை செய்தனால் நான் பணி ஓய்வு பெறும்போது எனக்கு
பணிவிடை பாராட்டு விழா நடக்கும்போது கூட எனக்கு வந்து முதன்மை பொறியாளர்கள், அதாவது சீஃப் இன்ஜினியர்ஸ், அந்த மட்டத்தில் இருக்கின்ற பெரிய உயரதிகாரிகள் தான் எனக்கு வந்து சென்ட் ஆஃப், அதாவது வந்து பிரிவு விழா நடத்தி என்னை அனுப்பி வைத்தார்கள். அது போன்ற ஒரு நல்ல ஒரு பெயரை ரயில்வேயிலே பெற்றதினாலும் நல்ல ஒரு அனுபவத்தினாலும் இது வந்து மத்திய சர்க்கார் இப்ப ஆளுகின்ற கட்சியும் சரி, நம்மளுடைய மத்திய சர்க்கார் பிஜேபி அரசாங்கம் இதையெல்லாம் கவனித்து எனக்கு வந்து நான் வந்து இப்போ இருக்கிற போஸ்ட் வந்து ஜோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. இந்த ஜோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்கின்ற ஒரு பொறுப்பானது, அதாவது தமிழ்ல சொல்ல ரயில்வே நலவாரிய ஆலோசனை குழு உறுப்பினர். இந்த பொறுப்பு வந்து எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னதாக எனக்கு கிடைக்கப்பெற்றது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக. அதனால் நம்மளுடைய ரயில்வேல அரக்கோணத்திற்கு இந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு நாம் அரக்கோணத்தில் நாம் இருக்கிறதுனால் அரக்கோணம் என்றது மிகப்பெரிய ஒரு ரயில்வேக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ரயில்வேக்கு உண்டான ஒரு எப்படி சொல்றது, பிரசித்தி பெற்ற ஒரு அரக்கோணம் ஒரு ஜாயினிங் ஜங்ஷன். அதாவது வந்து இந்த அரக்கோணம் ஜாயினிங் ஜங்ஷன் என்றது ஏஜேஜேன்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜேஜே என்றது அரக்கோணம் ஜாயினிங் ஜங்ஷன். அதாவது வருகின்ற எல்லா நம்ம அரக்கோணத்திலிருந்து தான் அந்த காலகட்டத்திலிருந்தே வண்டிகள் பிரியும். இங்க பெங்களூருக்கு போறதுக்கு அரக்கோணத்துல தான் பிரியணும். ரேணிகுண்டா பக்கம் பாம்பே போறதுக்கும் அரக்கோணத்துல தான் பிரியும். இந்த பக்கம் காஞ்சிபுரம் சைட் செங்கல்பட்டு போனோம் அரக்கோணம் பக்கம் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான கோயம்புத்தூர் அது பெங்களூர் வழியிலும் வரும் நமக்கு வந்து, அதாவது கோயம்புத்தூர் போற வழிதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அரக்கோணம் ஜாயினிங் ஜங்ஷன் என்கின்ற ஒரு நற்பெயரை கொண்டுள்ள ஒரு அரக்கோணம் மாநகரம், அரக்கோணம் நகரம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறதுனால அரக்கோணம் ரயில்வே பயணிகளுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பணிகளை, நம்மளால் முடிந்த ஒரு பணிகளை செய்வோம் என்று சீரிய முயற்சியினால் நான் வந்து எனக்கு வந்து மத்திய சர்க்கார் மூலமாக நான் இது கிடைக்கப்பெற்ற அந்த பொறுப்புக்கு அரக்கோணத்திற்காக ரயில்வே மந்திரி வசம் நான் வந்து நன்றி தெரிவிப்பதற்காக சென்றிருந்த போது முதல் கட்டமாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அரக்கோணத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு முதல் கட்டமான கோரிக்கையை ரயில்வே அமைச்சரிடம் வைத்துள்ளேன். அவரும் சிறப்பான முறையிலே அதை ஆலோசித்து கண்டிப்பாக அரக்கோணத்திற்கு வந்தே பாரத் ரயில் நிற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். அதனுடைய நகல்கள் தான் இதெல்லாம். ஆமா, அதனுடைய ரயில்வே மந்திரி கிட்ட கொடுத்த ஒரு ரயில்வே போர்டு, அதாவது வந்து ரயில்வே போர்டு இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் வந்து அடிக்கடி, அதாவது நான் ரயில்வேல் பணிபுரியும் போது தொழிற்சங்கத்தில், தேசிய தொழிற்சங்கத்தில் இருந்ததுனால நான் டெல்லிக்கு அதாவது மீட்டிங் கூட்டத்திற்கு செல்வதற்காக நான் பல முறை சென்றிருக்கின்றேன். அதனால டெல்லியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் எனக்கு வந்து நல்ல ஒரு இணைப்பில் இருக்கின்றார்கள் தற்போதும். அதனுடைய அடிப்படையை மட்டும்தான் இப்பொழுது எனக்கு வந்து அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பொறுப்பிலே அந்த ஆர்டர்ல கூட பிஎம்எஸ் லீடர் தான் இருக்கும். அந்த ஆணையிலேயே கூட என்னுடைய பொறுப்பானது என்னுடைய பிஎம்எஸ் என்கின்ற ஒரு பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய தொழிற்சங்க தலைவர் அப்படின்ற மாதிரி தான் இதுல இருக்கும் அந்த ஆர்டர்லயே. சோ அரக்கோணத்திற்கு நம்ம வந்தே பாரத் நிக்க வைக்கணும். மறுபடியும் இந்த 2-3 மாசமா ரொம்ப மக்கள் வந்து சிரமப்பட்டிருக்கிறாங்க அரக்கோணத்துல. ஏன்னா பயணிகள் வந்து டிக்கெட் வாங்குற கவுண்டருக்கு வரும்போது ரோடே இல்லாத
ரோடு இல்லாத மிகப்பெரிய ஒரு அவஸ்தையா இருந்தது. ஸோ நான் இந்த பொறுப்புல வந்த பிற்பாடும் எனக்கு ரயில்வேல இருக்கிற அனுபவத்தின் பெயராலும் பல அதிகாரிகளை சந்தித்தும் இந்த முதல் அதாவது பாரத பிரதமர் அவர்கள் அகில இந்திய அளவிலே பல ரயில் நிலையங்களை முன்னேற்ற பாதையிலே எடுத்து கொண்டு வருவதற்காக அமித் பாரத் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு வந்து பல ரயில் நிலையங்களை மேம்பாட்டு திட்டம், அதாவது வந்து பயணிகள் வசதிக்காக இன்றைக்கு வந்து அந்த ஸ்கீம்ல ABSS அந்த ஸ்கீமை வந்து ரொம்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம சதன் ரயில்வேல 73 ஸ்டேஷனை வந்து டெவலப் பண்றாங்க. அதுல அரக்கோணமும் குறிப்பா அரக்கோணம் இருக்குது. ஸோ அரக்கோணத்துல பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பயணிகள் ரொம்ப இந்த கடந்த 2 ஆண்டுகளாக ரொம்ப 2-3 ஆண்டாக சிரமத்துக்கு ஆளாடுறாங்க. ஏன்னா அரக்கோணம் பயணிகள் பிளாட்ஃபார்ம் இல்லாம வருகின்ற பயணிகள் எல்லாருமே எல்லாமே நலிந்த மக்கள் எல்லாமே அந்த மாதிரியான நலிந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப வயதானவர்கள் நலிந்த மக்கள் எல்லாருமே ரோடு 1, அதாவது ரோடு 1ன்னா பிளாட்ஃபார்ம், அந்த கடைசி 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இறங்கிதான் அந்த 1Aல இறங்கிதான் நடந்து வரணும் இந்த பக்கம் டவுனுக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிக சிரமமாக 4-3 ஆண்டு காலமாக கண்டிப்பா அரக்கோணம் பயணிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிரமப்படுறாங்க. இதெல்லாம் நான் மனசுல என்னால வந்து ரயில்வேல வேலை செஞ்சதுனால அப்ப என்னால கேட்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை. ஸோ நான் வந்து பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் நான் வந்து ஒரு கட்சியில நான் பிஜேபியில நான் வந்து தமிழ் இலக்கிய பிரிவினுடைய மாநில செயலாளராக இருந்தேன். தமிழ் இலக்கிய பிரிவில் மாநில செயலாளராக இருந்ததுனால நான் நேராக போய் அனுபவம் ரயில்வேல அனுபவம் இருக்கிறதுனால நான் போய் ஜெனரல் மேனேஜர் சதன் ரயில்வேவை பார்த்தேன். பொது மேலாளர் சந்திச்சு டிமாண்ட்ஸ்னா ஒரே டிமாண்ட் தான் எனக்கு. என்ன மாதிரி டிமாண்ட்? அதாவது ரயில்வே பொறுத்தவரையிலும் அரக்கோணம் டு சென்னை எல்லா எக்ஸ்பிரஸும் ரொம்ப கரெக்டா அந்த 1 hour குறித்த நேரத்துல 1 hourல வந்துடும். நீங்க அதே மாதிரி நம்ம மின்சார ரயில்கள் ஏறக்குறைய 1:45 2 மணி நேரம் ஆகும் அரக்கோணம் வர்றதுக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரலாம் பல பயணிகள், பல லட்சம் பயணிகள் அரக்கோணத்திலிருந்தும் திருத்தணியிலிருந்தும் பெண் பயணிகளும் ஆண் பயணிகளும் வேலைக்காக சென்னை செல்வது வழக்கம். ஸோ ஒரு 5 வருடங்களுக்கு முன்னா 5-6 வருஷம் இருக்கும், ஒரு 6 years பேக் அதை என்ன பண்ணாங்க, ஸ்லோ லைன் அண்ட் ஃபாஸ்ட் லைன். இந்த ஸ்லோ லைன் ஃபாஸ்ட் லைன் முதல் ஸ்லோ லைன் இருந்தது, அதுக்கப்புறம் 4 வழியா பண்ணணும்னு சொல்லி ஃபாஸ்ட் லைன் கொடுத்தாங்க. இது வந்து 6 ஆண்டு காலம் ஆச்சு. அந்த 6 ஆண்டு காலமும் திருவலாங்காடு வரலன்னு தான் வர்ற எக்ஸ்பிரஸ் மொத்தமே திருவலாங்காடு வரலன்னு தான் வரும். திருவலாங்காடுக்கு அப்புறம் வந்து எந்த ஃபாஸ்ட் ட்ரெயினா இருந்தாலும் ஸ்லோ லைன்ல தான் வரும். ஸோ அந்த இணைப்பு வந்து அது பண்ணல. அது பண்ணாததுனால இது மக்கள் வந்து மிக சிரமத்துக்கு. ஏன்னா பெண்கள் எல்லாரும் எஸ்டேட்டு சென்னை எல்லாரும் வேலை பண்றவங்க நைட்ல வரும்போது 3-4 எக்ஸ்பிரஸை வந்து கிராஸ் பண்ணி தான் வரணும். அப்போ எல்லாம் எடுத்துன்னு போய் அங்க நிறுத்திடுவாங்க. அதனால பெண்கள் எல்லாம் வந்து பல கிராமத்துல இருந்து பல இதுல இருந்து வர்றவங்க எல்லாம் போய் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் படுத்திருக்கிறாங்க. அது நான் அடிக்கடி நம்ம பாக்குறதெல்லாம் எனக்கு மன ஹூண்டிங்கா இருக்கும். நான் வந்த உடனே நான் ரிட்டையர் ஆன ஃபர்ஸ்ட் வேலையே நான் மாநில செயலாளராக இருக்கிறதுனால நான் பொது மேலரை சந்தித்து என்னுடைய லெட்டர் பேட்லயே நான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்த உடனே அவர் படிச்சு பார்த்துட்டு அப்பவே சைன் பண்ணாரு. சைன் பண்ணி நான் இதை கண்டிப்பாக ஆவணை செய்கிறேன் என்று என்கிட்ட உறுதி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். 3 வீக்ஸ்க்குள்ள எனக்கு வந்து எனக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் அதிகாரிகள் என்னை கூப்பிட்டு பேசும்போது அதை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கணும்னா 72 கோடி ரூபாய் தான்.
இவ்வளவு 72 crores அப்ரூவல் ஆகி அது வந்து 72 crores. அதை நீங்க தான் ரயில்வே போர்டுக்கு அடிக்கடி போறீங்களே, நீங்களே அதை பண்ணி கொடுத்துருங்கன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. அதே வேலையை எனக்கே கொடுத்துட்டாங்க. என்னால முடிஞ்சது நான் அதை முயற்சி பண்ணதுனால 75 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணாங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் அதுக்குண்டான தரவுகள்லாம் நீங்க சேகரிச்சது இல்லை. இது ரியலிட்டியா அவங்க வந்து ரயில்வே துறையில இருந்து பதில் அளிச்ச திருவிழாங்காட்டுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வழித்தடத்துல இது என்னுடைய இது என்னுடைய கோரிக்கை. இது என்னுடைய கோரிக்கை. இது ரயில்வே கொடுத்தது. அந்த 74 கோடி ரூபாய் சொன்னேன் இல்லைங்களா, இதனுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு வந்து திருவிழாங்காட்டுக்கும் இப்போ வந்து அரக்கோணத்துக்கும் திருவிழாங்காட்டுக்கும் ஒரு இணைப்பு. இப்போ அரக்கோணத்தை மக்களுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரியும். இப்போ ஒரு இணைப்புக்கு பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பெரும் முயற்சி அதுல எடுத்திருக்கிறேன். சிறிய முயற்சியால இது நடந்திருக்கு. நம்மளும் ஒரு முயற்சி. ஒரு மக்களோட ஒரு முயற்சி ஒண்ணு. இரண்டாவது, இப்போ அதுவும் இந்த ஏபிஎஸ் ஒர்க் மூலமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரோடே இல்லாத ரொம்ப இங்க இருந்து சாலை வசதி வேணும். ஆமா, சாலை வசதி இல்லாத, அதாவது ஸ்டேட் பேங்க்ல இருந்து நம்ம புக்கிங் ஆபீஸுக்கு வரவே முடியாது இந்த 2 இயர்ஸா. ஸோ ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இந்த பொறுப்புல வந்த பிற்பாடு நான் பல அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து ரயில்வே நிலையத்திலிருந்து அந்த வங்கிக்கு செல்றதுக்கு வங்கி, அதாவது நகரத்தில் இருக்கிற மக்கள் ரயில் பயணிகளுக்கு போகும்போது அவங்க டிக்கெட் வாங்கின்னு போகணும் இல்லையா. சோ அந்த வழி சரியா இருக்கணும் இல்லையா. வழித்தடங்கள் இல்லாத 3 வருஷமா அவஸ்தைப்பட்டிருக்காங்க. கேட்டா எல்லாமே அதிகாரிகள் எல்லாரும் ஏபிஎஸ் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் எல்லாருமே ட்ரை பண்றவங்க கிட்ட எல்லாம் கூட ஏபிஎஸ் ஒர்க்குன்னு. ஸோ நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால பல அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நான் வந்து என்னுடைய கடிதம் மூலமா கொடுத்து என்னுடைய கடிதம் மூலமா அதுவும் ரெக்கார்டா பண்ணி மேல இருக்கிற அதிகாரிகள்லாம் சந்திச்சு மனு அளித்து அது மூலமா ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அந்த வேலையும் இப்ப நடந்துட்டு நடந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கம்பம் நிக்க வச்சிருக்காங்க இல்லீங்களா. இப்ப அந்த கம்பத்துக்கு உண்டான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறேன். அந்த கம்பத்து உண்டான எடுக்கிறதுக்கு டிஎன்இபி கிட்ட பேசியிருக்கிறேன், மின்சார வாரியத்துக்கிட்ட. அவங்களுக்கு பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கு பணம் கட்ட வைக்கிறதுக்கு ரயில்வே கிட்ட பேசி, பொது மேலாளர் அதுக்குன்னு தனியா அதிகாரி இருக்கிறாங்க. அந்த அதிகாரி கிட்ட பேசி மின்சாரத்துக்கு அந்த கம்பி இருக்குது இல்லையா, அந்த கம்பின்ற அந்த போஸ்ட் வந்து அந்த கம்பம் எடுக்கிறதுக்கான அதை வந்து ரயில்வே அதிகாரி கிட்ட 14ஆம் தேதியே லெட்டர் பணம் கட்டுறதுக்கான அனுமதி வாங்கி டிஎன்இபி கொடுத்துருக்கிறேன். மின்சார வாரியத்துக்கு கொடுத்திருக்கிறேன். அதுக்கு உண்டான பணிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு ஷெட் ஒண்ணு கட்டணுமா, அந்த ஷெட் வந்து கட்டின பிற்பாடு அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆமா, அது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வேலை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மேலாம இப்போ அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. அதையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நம்ம ஒர்க்குங்களை எல்லாம் குவாலிட்டியா பண்ண சொல்லியிருக்கிறேன். எல்லாமே அமித் பாரத் ஒர்க்ல எல்லாமே குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லி மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாம் கூட சுட்டி காட்டியிருக்கிறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல நம்மளுடைய மக்கள் அனைவரும் ரொம்ப சிறப்பா வந்தே பாரத்ல போகணுன்றது ஒரு அபிப்பிராயம். ஏன்னா அதாவது வந்து அரக்கோணம் பொறுத்தவரையிலும் பல மாநிலத்திலிருந்து வேலை செய்யறவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. இங்க நேவல் ஏர் பேஸ் இருக்குது, அதே மாதிரி எம்ஆர்எஃப் இருக்குது, பல கம்பெனிகள்லாம் சுத்தி இருக்குது. ஸோ இத போல பல அருமையான தொழிற்சாலைகள் இருக்குது. ரயில்வேக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இப்ப பிரசித்தி பெற்ற திருத்தணி வடக்கே திருத்தணி கோவில் இருக்கு, சுப்பிரமணிய அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஷோலிங்கர் கோவில், ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. அதே போல இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்போ காஞ்சி மடம்
எடுத்துக்கலாம். அந்த பக்கம் அந்த காஞ்சி சங்கராச்சாரியர் மட கோயில் இருக்கு. அப்போ இந்த அரக்கோணம்ன்றது வந்து ஒரு மைய பகுதியா வந்து இருந்து பல நகரங்களுக்கு பிரியுது. இந்த ஒரு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற அது இப்ப மட்டும் இல்ல, இது பழைய அந்த ஒரு வரலாறு அரக்கோணத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா அரக்கோணம் இன்னைக்கு சிறப்பா விளங்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வெரி குட் ஹைடெக்கா பண்ணிருக்கிறாங்க இல்லையா பாம்பன் பாலம். அந்த பாம்பன் பாலத்தை வந்து ஒரு சில காலத்துல அரக்கோணத்துல இருந்து தான் அந்த பாம்பன் பாலத்துக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அரக்கோணம் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ல இருந்து தான் அதை பண்ணி கொடுத்தது. ஆமா, இந்த அரக்கோணத்துக்கு அந்த பாம்பன் பாலம்ன்றது அரக்கோணம் நம்ம இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்னு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது இங்க, ஒரு தொழிற்சாலை, ரயில்வே தொழிற்சாலை. அங்கதான் இந்த பாம்பன் பாலத்துக்கு அந்த கேர்டர்ஸ் எல்லாம் பண்ணுது. சோ அரக்கோணம் வந்து சாதாரண ஊர் இல்ல, பிரசித்தி பெற்ற ரொம்ப பிரசித்தி பெற்ற முக்கியமான ஒரு ரயில்வே சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன். ஜாயிண்ட் ஜங்ஷன் அரக்கோணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜாயிண்ட் ஜங்ஷன் இது. ஸோ இது மூலமா நம்ம வந்து அடுத்த கட்டத்திலையும் சரி வருகின்ற காலத்திலாம் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா பார்த்தா என்னுடைய சொந்த கருத்து, எல்லா ஊருக்கும் வந்தே பாரத் நிக்கிறத விட அரக்கோணத்துல நின்று போனாதான் வந்தே பாரத்துக்கு ஒரு பெருமை கிடைக்கும், சிறப்பு. வந்தே பாரத்துக்கே ஒரு பெருமை வேணும்னா அது அரக்கோணத்துல நின்னதான் வந்தே பாரத்துக்கு பெருமை. சோ இது வந்து மந்திரி கிட்டே நான் 2 டைம் கோரிக்கை மனு கொடுத்திருக்கேன். ஆமா, 13ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் நான் டெல்லியில தான் இருந்தேன். சோ 3ஆம் தேதியும் நான் டெல்லியில இருக்கும்போது நான் டெல்லியில அதையும் மனு கொடுத்திருக்கிறேன். டெல்லி சென்று நீங்க மனு அளிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வந்தே பாரத் என்னுடைய தொடர் முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். பொறுப்பு என்பது வேறு, நம்மளுடைய முயற்சி என்பது வேறு. ஆனா முயற்சியில நான் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். விவேகானந்தர் சொல்ற மாதிரி ஒரு கருத்தை ஒண்ணு சொல்ல, ரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட். அதே போலதான் சிறப்பு. இதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரயில்வேல நமக்கு வந்து பயணிகள் நல சங்க, அதாவது ZRECC மீட்டிங் வந்து போன 22ஆம் தேதி நடந்தது. அதுவும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அந்த மீட்டிங்கை நடக்க வச்சோம். அதுல இன்னொன்னும் கேட்டிருக்கிறோம், என்னுடைய கோரிக்கையா, அதாவது நம்ம அரக்கோணம் மக்கள் சார்பாகவும் சதர்ன் ரயில்வே ஜோனல் ரயில்வே கமிட்டி சார்பாகவும் நான் என்ன கேட்டிருக்கிறேன்னா, அரக்கோணம் பகுதிக்கு பெரம்பூர்ல ஒரு சிறிய இடத்துல ஒரு முனையம் கட்டுறாங்க, டெர்மினஸ். அரக்கோணம் அது வந்து பெரம்பூர்ல ஒரு சிறிய இடம் தான், அது ரயில்வேக்குன்னு இருக்கிற இடம். நம்ம அரக்கோணம் பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பெரிய லெவல்ல இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான அந்த முனையத்தை இங்க போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு வந்து உடனே பதில் அளிக்கணும்னு சொல்லி பதில் வந்து எனக்கு லெட்டர்லயே கொடுத்துருக்காங்க. கடிதம் மூலமா உங்களுக்கு கடிதம் மூலமா எனக்கு அங்க அபிஷியலாவே அலுவல் ரீதியாவே எனக்கு வந்து இதுல கொடுத்துருக்காங்க. நான் கேட்டிருக்கிற கேள்விக்கெல்லாம் இதெல்லாம் வந்து எனக்கு அலுவல் மூலமாவே இங்க வந்து நான் வந்து அந்த டெர்மினஸ் கேட்டேன். முனையம் அரக்கோணத்துக்கு ஒரு முனையம் அரக்கோணத்துக்கு பெரம்பூர் வந்து ஒரு சிறிய இடம். ஆமா, சிறிய இடம். அந்த சிறிய இடத்துக்கு வந்து மத்திய சர்க்கார் வந்து எல்லாம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து அதிகாரிகள் வந்து பேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுல இவங்க பண்றது அவங்க அப்செட் பண்றாங்க, அவ்வளவுதான். பட் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு தான் நம்மளுடைய ரயில் பயணிகளை பின்னோக்கி எடுத்துன்னு போகுது. அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு. ஏன் அதை சொல்றேன்னா, நான் வந்து ரயில்வேல பணி புரிஞ்சதுனால எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் அப்சர்வேஷனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதே போல இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வெயில் காலம் வரப்போகுது. கோடை வெயில் வர்றதுனால எல்லாம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் ரொம்ப வேர்வை சிந்தி கஷ்டப்படுறவங்க மொத்த பேருமே காலையில எழுந்து கிராமத்துல இருந்து வந்து போறாங்க வராங்க. ஸோ ஈவினிங் வரும்போதாவது அவங்க வந்து கொஞ்சமாவது ரிலீஃபா வரணும்னு ஏசி இப்போது இல்லைங்களா, ஏசி அந்த தொடர் வண்டியில யூனிட், அதாவது மின்சார ரயில், அந்த மின்சார ரயில கேட்டிருக்கிறேன்.
அதுல குளிர்சாதனம் ஆமா. பொருத்த சொல்லி குளிர்சாதனம் பொறுத்த சொல்லி இல்ல, குளிர்சாதனம் ஏற்கனவே இருக்குது. இருக்குங்களா? தாம்பரம் பக்கம் இருக்குது. அந்த பக்கம் So, அந்த பக்கம் இருக்குது. பார்க்ல இருந்து பூங்கா நகர்ல இருந்து தாம்பரம் தாம்பரம் பக்கம் இருக்குது. வழித்தடத்துல அத வந்து அந்த வழித்தடத்தை நம்ம நம்ம அரக்கோணம் அரக்கோணத்துல இருந்து சென்னைக்கு போற வழித்தடத்துல அந்த மாதிரி செய்யணும். ஆமா. அதுக்குண்டான நல்ல ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. சிறப்பு வச்சு நான் அதையும் வந்து மேல கேட்டிருக்கிறேன். அதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தலன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க செவிசாய்த்து உடனே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரே ரேக்கு தான் சார் இருக்குது, அந்த ஒரு ரேக்கை வச்சுட்டு ரேக் வந்து இல்ல, அந்த ஒரு ரேக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அந்த ஒரு ரேக் இருக்கிறதுன்றது எனக்கு பதிலா ரிட்டர்ன்ல கொடுங்க, நான் வந்து அதை எப்படின்றது பார்த்துக்கலாம். சரி, அந்த இப்போ வந்து பீச்சில் இருந்து அரக்கோணம் டு பீச் ஒரு வண்டி போகுது இல்லையா, கடற்கரை சுத்தி போகுது ஒரு வண்டி, ஒரு ட்ரெயின் வந்து திருமால்பூர் வழியா அரக்கோணத்துல இருந்து அரக்கோணத்துல இருந்து வழியா அப்படி போகுது. அந்த வண்டி வந்து கட் பண்ணிடுங்க. ஒரு ரேக்கு தானே இருக்குது, அந்த வண்டியை கட் பண்ணிட்டு அதை ஏசியே ஒரு வண்டியா ஓட்டுங்க அத ரவுண்ட்ல. அப்போ எல்லாருக்கும் ஓட்டும் போது அது எல்லாருக்குமே கிடைக்கல, அந்த பக்கம் இருக்கிறவங்க கிடைக்கும், இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். சோ அதை வந்து பயன்படுற அதை கேட்டிருக்கிறேன். சோ அவங்களும் வந்து இவர் வந்து இதை கேட்டு இருக்கிறாரு. ZRUCC 25 வருட காலமாச்சு, இந்த மாதிரி யாரும் வந்து கேட்கலையா சார் அப்படின்ற மாதிரி ஆதங்கத்துல சொல்றாங்க. அது அவங்களுடைய பணி, இது என்னுடைய பணி, எனக்கு தெரிஞ்ச பணியை நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதனால கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தா எல்லா அதிகாரிகளுக்கும் கொஞ்சம் ஒரு பயம் இல்ல, அது அவங்களுடைய ஆமா ஒரு அச்சம். ஏன்னா இவர் வந்து இந்த காரியத்தை உடனே செவன செய்யணும்னு ரயில்வே துறைக்கு வந்து இவருடைய கோரிக்கையை வந்து நியாயமான கோரிக்கையை வச்சுட்டே இருக்காரு. மக்கள் கவனத்திற்கு திருவள்ளூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்தானத்தெல்லாம் வந்து ரயில்வே இடத்தெல்லாம் வந்து ரிசர்வேஷன் கவுண்டர் எல்லாம் இடிச்சு இப்போ வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க இங்க. இதை ஆய்வு மேற்கொண்டு இதுவும் அதிகாரிகள் லெவல்ல நாட்டினுடைய பணத்தை இந்த மாதிரி வீணடிக்கிறாங்களே, எது நாட்டினுடைய பணத்தை இப்படி வீணடிக்கிறாங்க, எது ஒரு 70-80 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு ஒரு பயணிகளுடைய அதாவது இந்த பயன்பட்டா கூட பரவாயில்ல, நாட்டினுடைய பணம் வந்து வீணடிக்கப்படுது இல்ல. நிச்சயமா. சோ இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முக்கிய காரணம் யாரு? அதிகாரிகள், ரயில்வே துறை. ஆமா, ரயில்வே துறை அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு இவங்க வந்து எல்லா இடத்துலயும் போய் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்காது இல்லையா? நிச்சயமா. இல்ல பொதுமக்களையோ இல்ல 4 பேரையோ அங்க இல்ல ஊரு இருக்கிறவங்களையோ அவங்கள கருத்து கேட்டு அது மூலமா ஒரு நடவடிக்கை எடுத்தா பெட்டர் திங் இல்லையா? அங்க ஊர்ல இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சம் அவங்கள கேட்டு இது மாதிரி பிளான் இருக்குது என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டுட்டா நடவடிக்கை வந்து அப்ரூவல்ல எடுக்கலாம் இல்லையா? சோ அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி நாட்டினுடைய பணத்தை ரொம்ப வீணடிக்கிறது அதிகாரிகள் தான். அரசாங்கம், அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் அவங்க கொடுக்கிற திட்டத்தை செயல்முறைப்படுத்துறவங்க அதிகாரிகள். அது வந்து சரியா செயல்முறைப்படுத்தலன்றது என்னுடைய கருத்து. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க நல்லா பயன்படுத்தும். ஆனா மத்திய சர்க்காரும் சரி, மாநில சர்க்காரும் சரி, அவங்களுடைய பணிகளை அவங்க சிறப்பாக தான் செய்யறாங்க. பட் அதிகாரிகள் சரியான முறையில இது என்னுடைய சொந்த கருத்து. சொல்லுங்க சார், வேற ஏதாவது இருந்தா? இல்ல, ஒண்ணும் இல்ல ஐயா. இப்போ நீங்க இந்த சீரிய பணியை வந்து நீங்க செஞ்சிருக்கிறதால ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது. இப்ப இன்னும் வந்து இந்த மக்களுக்கு என்னென்ன செய்யலான்னு ஒரு கருத்தை நீங்க வந்து எதிர்வரும் காலத்துல வச்சுன்னு இருக்கீங்க, அதை பத்தி சொல்றீங்களா? அதாவது மக்களுக்கு செய்யற விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய ஒரு ஸ்டெப்பு கூட இன்னும் போல. மக்கள் வந்து இன் ஃபியூச்சர்ல ரயில்வே பணிகளுக்கு வந்து நிறைய வந்து மத்திய சர்க்கார் மூலமாகவும் மத்திய சர்க்கார் மூலமா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும். அது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா இங்க இருக்கிற
இளைஞர்கள் வேலை இல்லாம, இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம ரொம்ப படித்துட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். அந்த மாதிரி ஏற்படுத்தி அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டாங்கன்னா இன்னும் வந்து இளைஞர்கள் ரொம்ப ஃபாஸ்டா வருவாங்க. ஸோ இப்போ பாரத பிரதமர் அவர்கள் பல விஷயத்துல வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான சூழ்நிலையில அதை வந்து இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும், அந்த நல்ல திட்டங்களையும் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா அந்த நல்ல திட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தினாவே இளைஞர்களுடைய முன்னேற்றமும் பெண்களுடைய முன்னேற்றமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நிச்சயமா அது ஒரு காரணமா நீங்க சொல்றீங்க. எதிர்வரும் காலத்துல வந்து இளைஞர்களும் பெண்களும் வந்து ஆமா மத்திய சர்க்கார் மூலியமா நம்ம பெற திட்டங்கள் அவங்க வகுக்கிற திட்டங்கள்லாம் நம்ம வந்து பெற்று சிறப்புடன் இருக்கணும், மகிழ்வோடு வாழணும்னு சொல்றீங்க. நீங்க அரங்கத்துக்கு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் மிக அருமையான ஒரு நன்றி தெரியும், பாராட்டுகளையும் தெரிவிக்கணும். மறுபடியும் வந்து நம்ம சதன் ரயில்வேக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மட்டும் சொல்றேன் நான். சொல்லுங்க. நீங்க எல்லாருமே வந்து திருச்செந்தூர் போயிருப்பாங்க, எல்லாமே இந்த முருக பக்தர்கள் எல்லாமே திருச்செந்தூர் போயிருப்பாங்க. ஸோ திருச்செந்தூர் போனா அங்க வந்து முருகர் பக்தர்கள் எவ்வளவு பெரிய ஆர்வத்தோட போறாங்க. அங்க வந்து ஆர்வத்தோட போறதுனால ரயில் மூலமா போறாங்க எல்லாம் மேக்சிமம். அங்க ரயில் மூலமா போனதுனால நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் போயிருந்தா அங்க போயிட்டு பார்க்கும்போது நான் அங்க போய் ஆய்வு பண்ணேன். ஆய்வு பண்ணிட்டு பிற்பாடு எனக்கு கொஞ்சம் மனதெல்லாம் சரியில்லை. ஏன்னா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நான் ஆய்வு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணது, சரிங்களா, திருச்செந்தூர்ல. ஸோ அதே மாதிரி ஆய்வு பண்ணிட்டு அங்க இருக்கிற திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இதுதான் பாத்ரூம் அன்கிளீன் டாய்லெட்ஸ். எஸ், இதுதான். இதை வந்து வந்த உடனே எனக்கு மனசு சரியில்லாம உடனே நான் டிஆர்எம்க்கு மெயில் போட்டிருக்கிறேன், வாட்ஸ்அப்லயும் அமைச்சிருக்கிறேன். மின்னஞ்சல் மூலமா நீங்க? ஆமா, மின்னஞ்சல் மூலமாவும் கொடுத்துருக்கிறேன், வாட்ஸ்அப் மூலமா அமைச்சிருக்கிறேன், இதுவும் பண்ணிருக்கிறேன், நம்ம ரிமைண்டரும் கொடுத்துருக்கிறேன். இது இப்போ அதுக்கு அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ப்ளீஸ்ன்னு போட்டிருக்கிறாரு. மேற்கொண்டு நான் வந்து அங்கேயே அதை சரி பண்ணணும். சரி பண்ணலன்னா நான் ஜிஎம்யும் ஆமா நான் அடுத்த வாரம் மதுரை போயிட்டு, ஏன்னா பல முருக பக்தர்கள், பல லட்சம் முருக பக்தர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இருக்குதுன்னா அது ஏத்துக்க முடியாத விஷயம், ஜீரணிக்க முடியாத விஷயம். இது வந்து ஜீரணிக்க முடியாத விஷயம். முருக பக்தர்கள் எவ்வளவு அவஸ்தைப்படுவாங்க இல்லையா? ஸோ ரயில் பயணிகள் அங்க வந்து எவ்வளவு அவசரப்படுவாங்க. இது வந்து காலங்காலமா இருக்குது. இப்பதான் வந்து டெவலப்மெண்ட் வந்து மோடி ஐயா வந்து இந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது தான் இது. ஆனா எல்லா அதிகாரிகளும் இந்த 50, 60, 75 வருஷத்துல எல்லா அதிகாரிகள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே வந்து பெண்டிங், எதுவும் மேக்சிமம் பண்ணல. இந்த 2-3 வருஷமா பண்ற அந்த ஒரு மோடி ஐயா பண்ணுற அந்த அமித் பாரத் ஸ்கீமை தான் எல்லாரும் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா இப்பதான் டெவலப்மெண்ட்ஸே வருது சார். இப்பதான் டெவலப்மெண்ட்ஸ். இந்த 70 வருஷம் ஆச்சு, 70 வருஷம் சுதந்திரம் வாங்கி இது வரலாம் நோ டெவலப்மெண்ட்ஸ், எல்லாம் டிக்கெட் வாங்கின்னு போற மாதிரி தான் இருக்குதே தவிர மற்றபடி அந்த ஏபிஎஸ் ஸ்கீம் வரலன்னா மறுபடியும் மக்கள் மொத்த பேருமே வந்து மிக 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 சிரமத்துக்கு தான் உள்ளாவாங்க. இதுக்கு வந்து நம்ம மோடி ஐயாக்கு கண்டிப்பா நம்ம வந்து நன்றியும் பாராட்டுதலும். இதை வந்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுட்டு இதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து அவருடைய திட்டங்களை உள்வாங்கி எல்லாரும் முன்னேறணும்னு என்னுடைய சொந்த கருத்தா நீங்க சொல்றீங்க. நல்ல விஷயம். நீங்க மறுபடியும் மீண்டும் வந்து உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து நன்றி. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.